உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையான ஆர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஈரான் அதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதையடுத்து ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியது. இரு தரப்புக்குமான போர் 25 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகவும், எனவே 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 23ஆம் தேதி அன்று தெரிவித்தார். ஆனால் அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருந்தது. மேலும் ஆர்முஸ் ஜலசந்தி வழியாக நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 5 நாடுகளின் கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் அனுமதி அளித்ததாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையான ஆர்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஈரான் அதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி அலிரேசா தங்சிரி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொல்லப்பட்டவர் ஈரானின் கடற்படை பிரிவின் முக்கிய தளபதிகளில் ஒருவராவார் என்றும், உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையான ஆர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் இவர் என்று இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கிறது. கடந்த சில வாரங்களாக ஆர்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல்களை சிறைப்பிடித்தது மற்றும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இவரே முக்கிய மூளையாக செயல்பட்டார் என்று இஸ்ரேலிய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஈரான் தரப்பில் இருந்து இதுவரை இதற்கு முறைப்படியான உறுதிப்படுத்தல் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.